இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் போர்ஜரி வல்னரபிலிட்டியோட லேப் நம்பர் 1 தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இதே பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், வாட் இஸ் சிஎஸ்ஆர்எஃப்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து சிஎஸ்ஆர்எஃப்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், பார்த்துருந்தேன் கைஸ். அப்போ தான் வந்து இந்த லேப் வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பிஓஸ் அண்ட் லேப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லேப் கூடவே போயிடலாம். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற லேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி வித் நோ டிஃபென்சஸ். ஸோ எந்த டிஃபென்ஸுமே இல்லை. ஸோ டிஃபென்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்டி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், அதாவது சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் தான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனை படிச்சிடலாம். திஸ் லேப் இமெயில் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வல்னரபிள் டு சிஎஸ்ஆர்எஃப். இமெயில் சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டு சால்வ் த லேப் கிராஃப்ட் சம் HTML that uses a CSRF attack to change a viewer's email address and upload it to your expert server. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லேபை சால்வ் பண்ணுறதுக்கு இமெயில் சேஞ்ச் பண்ணுற அந்த ரிக்வஸ்ட்டுக்கு வந்து சிஎஸ்ஆர்எஃப் பிஓசி ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். யூ கேன் லாக் இன் டு யுவர் ஓன் அக்கௌண்ட் யூஸிங் ஸோ ரேண்டமான க்ரெடென்ஷியல்ஸ் தான் எப்பயும் போல தரது தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்டு இருக்குது. ஸோ அந்த இன்ட்டு நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ எப்பயுமே எல்லாரும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு பிளாக் சைட்டு தான். உங்களுக்கு சிஎஸ்ஆர்னு என்னன்னு தெரியலனா தயவுசெய்து பார்த்துட்டாங்க. ஸோ இல்லைனா வந்து இந்த வீடியோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது, புரியாது. ஓகே, ஸோ எனிவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணால் தான் வந்து இமெயில் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்மளோட க்ரெடென்ஷியல் கொடுத்துருப்பானுங்களே, விஎன்ஆர் பீட்டர். ஓகே, எப்பயுமே தர்றது தான் விஎன்ஆர் ஒன் சேவ் கொடுத்துக்கிறோம். இதுதான் வந்து அந்த இமெயில் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ சும்மா நானே ஒரு ரேண்டமாக ஒரு இமெயில் செட் பண்ணுறேன். ஸோ சும்மா செக் பண்ணி பார்த்துக்கிறது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு விடுங்க. ஸோ dinesh@gmail.com சொல்லிட்டேன், அப்டேட் இமெயில் தரேன். ஸோ லோட் ஆகிட்டு dinesh@gmail.comனு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஸோ இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நார்மலான ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து நான் இமெயில் ரிக்வஸ்ட் அனுப்புகிறேன் தெரியுமா, அந்த ரிக்வஸ்ட் இந்த ப்ரௌசரோட குக்கி ரெண்டுமே, அந்த ரிக்வஸ்ட்டும் அந்த குக்கியும் அட்டாச் ஆகி சர்வருக்கு போயிருக்கும். சர்வர் வந்து இந்த மாதிரி குக்கியை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீணருங்கிற யூசரோட இமெயில் அட்ரஸை இந்த மாதிரி dinesh@gmail.com மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கலாக நடக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரிக்வஸ்ட்டை பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், தினேஷ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வந்து பண்ணுறேன். பட் ஆனால் இந்த தடவை போப்ஸில் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு பண்ணுறேன். ஸோ அப்டேட் இமெயில் கொடுக்குறேன், ஃபார்வர்டு. இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் பார்த்தாலே தெரியும். மை அக்கௌண்ட்லேருந்து சேஞ்ச் இமெயில் அந்த பாத்துக்கு வந்து போகுது. ஸோ இங்கே வந்து இப்போது பேராமீட்டர்ஸ் வந்து இமெயில் இசிக்குவல் டு நம்ம கொடுத்த இந்த இமெயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த சம் ரேண்டமான அந்த ரிக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எப்பயும் போல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ரிக்வஸ்ட்டோட இந்த குக்கி போகுது பாருங்களேன், அதாவது என்னோடய செஷன் ஐடி போகுது. ஸோ இப்போ சர்வர் என்ன நினைக்கும், ஓகே ஸோ இந்த சர்வர் இந்த செஷனில் இருக்கிற யூசருக்கு இந்த இமெயிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஐடென்டிஃபையர். இந்த இடத்துல இந்த செஷன் தான் அப்படிங்கிறது, செஷன் ஐடி தான் வந்து நான் வீனர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே அவங்க இனிஷியேட்டே பண்ணல. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து டிப்பிக்கலாக அந்த சிஎஸ்ஆர்எஃப்ங்கிற பக்கே வந்து அவங்க மறந்து அந்த டிஃபென்ஸ் எதுவுமே இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் இங்கே இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த ரிக்வஸ்ட்டுக்கு தெரியுமா, இந்த ரிக்வஸ்ட்டுக்கு சிஎஸ்ஆர்எஃப் பிஓசி வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அது வந்து என்னென்னு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து போப்ஸிட் ப்ரொஃபஷனல் எடிஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட்டு இந்த ரிக்வஸ்ட் இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இங்கே என்கேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க, அந்த என்கேஜ்மெண்ட் டூல்ஸில் ஜென்ரேட் சிஎஸ்ஆர்எஃப் பிஓசின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணின்னு வைங்களேன், ஒரு சம் HTML மாதிரி வரும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு HTML தான். இது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் போப்ஸிட் ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சுருந்தா சிஎஸ்ஆர்எஃப் பிஓசி இப்படி தான் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு வேளை நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ என்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் இல்லை ப்ரோ போப்ஸிட்க்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த ரிக்வஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்லைனில் வந்து சிஎஸ்ஆர்எஃப் பிஓசி ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஆன்லைன் நிறைய இருக்கும். ஸோ இதுன்னு சொல்ல நிறைய வழி இருக்குது. ஸோ அதில் இது ஒன் ஆஃப் த வே. ஓகே, நான் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணி ரிக்வஸ்ட் இங்கே பண்ணேன், ஜென்ரேட் பிஓசி ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணே சிம்பிளாக அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் அங்கே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சுருந்தா இதை கொஞ்சம் டக்குன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்யூனிட்டி எடிஷன் வச்சுருந்தா இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இப்படியே கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் இங்கேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்கேஜ்மெண்ட் டூல்ஸில் போய்ட்டு ஜென்ரேட் சிஎஸ்ஆர்எஃப் பிஓசி, ஜஸ்ட் இதுதான் வந்து அந்த HTML. அது ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு
ஸோ இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, அதை முதல்ல பார்க்கணும். ஸோ என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவைப்படாது. ஸோ HTML கோடிங் தெரிஞ்சாலே வந்து போதும் உங்களுக்கு. இதுதான் நம்ம மேக் பண்ண அந்த சிம்பிள் CSRF POCs. இங்கே பாருங்கள், சென்டர்ட் பை பப்சிட் ப்ரொஃபஷனல் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முக்கு வாங்கலேன், ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் இந்த மாதிரி மை அக்கௌண்ட் சேஞ்ச் இமெயில் பார்த்துட்டு போஸ்ட் மெத்தடாக வந்து போகுது இந்த ஃபார்மு. ஓகே, இன்புட்டாக வந்து இமெயில் நம்ம கொடுத்த இமெயில் போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கிறேன். CSRF POC.html. ஓகே, இதுதான் அது. சப்மிட் ரிக்வஸ்ட் ஒன்று வருதா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இந்த லிங்க் இருக்குது தெரியுமா, இந்த லிங்க்குக்கு வந்து இது வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக வந்து போகுது. இந்த இமெயிலை வேல்யூ அந்த போஸ்ட் பேராமீட்டராக வந்து வச்சு. ஓகே, ஸோ நான் எப்போ இதை சப்மிட் பண்ணுறனோ என்னங்க அப்படின்னா வந்து இந்த லிங்க்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதாவது இந்த HTTPS ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட்டு சேஞ்ச் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு பாத்துக்கு தெரியுமா, அந்த பாத்துக்கு போஸ்ட் ரிக்வஸ்ட்டு போகும் வித்து இந்த நம்ம கொடுத்த இந்த இமெயிலோட. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து இது நடக்குது. ஸோ இதுதான் இது நடக்குது தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ இந்த பாத்துக்கு இந்த போஸ்ட் பேராமீட்டரில் இந்த இமெயில் ஐடி வந்து போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதாலே போகும். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா ஒன்றும் நடக்காது. சப்மிட் கொடுத்தேன்னா அந்த இடத்துக்கு வந்து போகும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுத்து பார்க்குறேன். லோட் ஆகுதா, லோட் ஆகி லாகின்க்கு வந்து போகுது. இது வந்து லாகின்க்கு போகுது. ஏன் லாகின்க்கு போகுது அப்படின்னா வந்து இந்த சைட்டில், அதாவது இந்த HTTPS 0A1 ஸ்டார்ட் ஆகி வெப் செக்யூரிட்டி அகாடமி.net இருக்கு தெரியுமா. ஸோ இந்த சைட்டில் எனக்கு குரோம் ப்ரௌசரில் ஆக்டிவாக செஷன் இல்லை. செஷன் வந்து நானே வந்து ஓப்பன் பண்ணல. ஆனால் நான் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபயர்பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபயர்பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் குரோமில் ஓப்பன் பண்ணதுனால இப்படி இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபயர்பாக்ஸில் போய்ட்டு இதை வந்து இதை அனுப்பி விட்டுறேன், ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிட்டு. லோட் ஆன உடனே நான் கொடுத்த அந்த இமெயில் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ. ஸோ அது பிரச்சனையே கிடையாது நமக்கு. ஸோ இந்த POCயை வந்து நான் என்ன எதில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபயர்பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபயர்பாக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே என்ன இருக்குன்னா dinesh2@gmail.comனு சொல்லிட்டு என்னோட இமெயில் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இங்கே Dinesh2க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், Dinesh20 போட்டுக்கிறேன், Ctrl+S கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கணக்குப்படி பார்த்தா நான் சொன்னதை வச்சு நீங்கள் அசீவ் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்குக்கு, அதாவது இந்த பாத்துக்கு போஸ்ட் பேராமீட்டரில் dinesh20@gmail.comங்கிற பேராமீட்டரில் வந்து ரிக்வஸ்ட் போகணும். ஸோ அதுதான் வந்து நடக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதே தான் வந்து இப்போ வந்து நடக்கவும் போகுது. நான் ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், dinesh2@gmail.com இருக்குது. ஸோ இந்த சைட்டில், அதாவது நான் இங்கே இந்த கொடுத்துருக்க இந்த சைட்டில் எனக்கு இப்போ ஆக்டிவாக செஷன் இருக்குங்க. ஸோ நான் செஷன் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ மை அக்கௌண்ட் லாக் அவுட்டில் ஆப்ஷன்லாம் இருக்குது, யூசர் நேமும் இருக்குது. அதே சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் கொடுத்து லோட் ஆகுதா, லோட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த லிங்க்குக்கு வந்து போகும். இந்த லிங்க்குக்கு போய் dinesh20@gmail.comனு சொல்லிட்டு பேராமீட்டர் போனதுனால என்னோட இமெயில் ஐடி வந்து மாறி இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை நான் வந்து விக்டிமுக்கு அனுப்புறேன்னு வைங்களேன். ஸோ ஏதாவது ஒரு விக்டிம், ஸோ நீங்கள் தான் என்னோட விக்டிம் நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமெயிலை வந்து இந்த இடத்துல போட்டு இந்த ரிக்வஸ்ட் வந்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஒரு ரெண்டமான சைட்டில் எம்பர்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ இதை ரன் பண்ண உடனே ஒரு சப்மிட் ரிக்வஸ்ட் வந்து ஒரு பட்டன் மாதிரி வந்து தெரியுமா. ஸோ அந்த பட்டனை வந்து உங்களை வந்து கிளிக் பண்ண வைக்கணும். ஸோ அதான் வந்து என்னோட வேலை. ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைட்டில் வந்து உங்களோட இமெயிலுக்கு பதிலாக என்னோட இமெயில் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ அதை தான் நீங்களும் இப்போ பார்த்தீங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு CSRF வந்து நடக்கும் ரியல் டைமில் பார்த்தீங்கனாலே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ நமக்கு லேப் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த CSRF POC தெரியுமா. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். CSRF இடத்துக்கு போயிட்டு கோ டு எக்ஸ்பர்ட் சர்வர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோடய இமெயில் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணணும், 201 சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டெலிவரி எக்ஸ்பர்ட் டு விக்டிம் வந்து கொடுத்துடணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஃப் ஆல் த லேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இப்போ இங்கே என்ன ப்ரோ பண்ணிங்க அப்படின்னா வந்து சிம்பிள் தான். நான் எப்படி வந்து இந்த லிங்க் இந்த
சிம்பிள் HTML பேஜை உங்களுக்கு சப்மிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி உங்களை ஓப்பன் பண்ண வைக்கிறனோ அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டிவான எங்கள் விக்டிம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விக்டிம் வச்சு இந்த இடத்துல பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரிக்வஸ்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு டெலிவரி எக்ஸ்பைர்ட் டு விக்டிம் கொடுக்குறேன். ஸோ பேக்கெண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு ரேண்டமான பர்சன் வந்து இந்த HTML பேஜில் இருக்க இந்த சப்மிட் பட்டனை வந்து அவர் கிளிக் பண்ணுவார். கிளிக் பண்ண உடனே அவரோட செஷன் வந்து லாகின்ல இருக்கிறதுனால அவரோட இமெயிலுக்கு பதிலாக என்னோட இமெயில் வந்து அங்கே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணேன்னு நடக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் வந்திருக்கு, லேபும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா வந்து இந்த ரிக்வஸ்ட்டை பாருங்களேன், இந்த ஃபுல் ஒட்டுமொத்த HTML பேஜை பாருங்களேன். ஸோ இங்கே எந்த இடத்துலையுமே வந்து டைனமிக்காக எதுவுமே இல்லை. டைனமிக்காக நான் எதாவது மீன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சம் சார்ட் ஆஃப் ஐடென்டிஃபையர்னா எனக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கும், உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கும். இது எல்லாமே ஈஸிலி கெஸ்ஸபிள் வேல்யூஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளே கெஸ் பண்ணிடலாம். இமெயில் அட்ரஸ், வேல்யூ எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஒரு CSRF POC எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல CSRF டோக்கன் சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கும். CSRF டோக்கன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் எதுக்காக அப்படின்னா வந்து சர்வர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும் இந்த CSRF டோக்கன் இந்த யூசரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூசரோட அசோசியேட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த ரிக்வஸ்ட்டை வந்து சர்வர் ப்ராசஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் மெசேஜஸ் த்ரோ பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிக்வஸ்ட்டை பாருங்க. இந்த ரிக்வஸ்ட்டில் வந்து CSRF டோக்கன் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பக் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு CSRF பண்ணலாம் இப்படி தான். ஸோ நான் ஜஸ்ட் இன்னொரு தடவை ஓவர் வியூ தரேன். ஸோ இந்த லேபில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நோ டிஃபென்ஸ். ஸோ எந்த CSRF டோக்கனுமே இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இமெயில் சேஞ்ச் பண்ண ரிக்வஸ்ட்டை பர்ப்சூட்டில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ப்சூட்டில் கேப்சர் பண்ணி பர்ப்சூட் ப்ரொஃபஷனல் எடிஷனில் நம்மளால் வந்து ஈஸியாக CSRF POC ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் ப்ரொஃபஷனல் எடிஷன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் CSRF ஜென்ரேட்னு போட்டாலே வந்து நிறைய சைட் இருக்கும். ஸோ நான் சும்மா இது ஒரு ரேண்டமான சைட் தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆன்லைன் CSRF POC வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள் தான். ஸோ இதை வந்து இந்த HTML பேஜை விக்டிம் அக்கௌண்ட்டு செஷன் ஓப்பனில் இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து CSRFோட சிம்பிளான ஒரு ஸ்டெப் இவ்வளோதான். இது வந்து லேபில் பண்ணுறதுனால ஓகே. நீங்கள் ஒரு வேளை ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த சைட்டில் 2 அக்கௌண்ட் வந்து வச்சுக்கணும். அட்டாக்கர் அக்கௌண்ட், விக்டிம் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா அட்டாக்கர் அக்கௌண்ட்லேருந்து இந்த CSRF POC ஜென்ரேட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு இந்த POCயை இந்த HTML பேஜை நீங்கள் வந்து விக்டிம் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு. இது வந்து CSRF வித் நோ டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போக வந்து டோக்கனை வந்து கொடுப்பாங்க. CSRF டோக்கனை வந்து கொடுப்பாங்க. CSRF டோக்கனை வந்து லைக் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி வந்து CSRF டோக்கன் வந்து ஃப்ரேம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. போக சிம்பிள் லேப் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் வரப்போகிற லேப்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த லேப் புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்குமே வந்து ஒரு ஃபீட்பேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.